பீட்டர் சார் நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க. அந்த இப்போ கொண்டு வந்ததுக்கான நோக்கம் என்ன, பின்னால் ஒரு சதி இருக்குன்னு. ஆனால் இந்தியா போன்ற ஒரு நாட்டில் ஒரு ஜனநாயகம் வந்து ஒரு 75 ஆண்டுகளாக இங்கே ஒரு தலைத்து பூத்து குலுங்குற ஒரு நாட்டில் திடீர்னு இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சர்வாதிகார ஆட்சி முறையை வந்து ஒரு கட்சியால் வந்து கொண்டு வர முடியுமா? ஏனென்றால் கடந்த 10 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை புரிந்து இந்த 3வது தேர்தலிலேயே அவர்களுக்கு அந்த பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. கூட்டணி கட்சிகளின் அந்த ஆதரவோடு தான் வந்து ஆட்சி அமைக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அதிபர் முறை, சர்வாதிகார ஆட்சி முறை ஆகியவற்றெல்லாம் கொண்டு வருவது வந்து இப்போது பாகிஸ்தான் போலவோ ஒரு வங்கதேசம் போலவோ இல்லாட்டா ஒரு மற்ற ஒரு நாடுகளில் போலவோ இந்தியாவில் அது சாத்தியமாக சார்? ஒரு பன்மைத்துவ நாட்டில் வந்து நீங்கள் ஒரு மூத்த அரசியல் தலைவர், இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இது போன்ற திருத்தங்களை ஒரு ஒரு மெஜாரிட்டி இல்லாத ஒரு அரசால் சாத்தியமா, அல்லது இதை சும்மா இந்த அதானி விவகாரம் உள்ளிட்ட மற்ற விவகாரங்களை, அரசுக்கு எதிரான மற்ற விவகாரங்களை திசை திருப்புவதற்காக இந்த மசோதா கொண்டு வரப்பட்டதா? ஒரு சும்மா ஒரு ஐவாஸ் காட்டி கொண்டு வரப்பட்டதா நினைச்சிருக்கீங்களா, இல்லை உண்மையிலே தீவிரமாகவே அவங்க அதை நோக்கி தான் போகிறாங்களா? அதாவது கண்ணன், நீங்க இப்போ வந்து ஜனநாயகத்தை வந்து முன்னால வந்து ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து ஜனநாயகத்தை வீழ்த்து ஒரு ராணுவ ஆட்சி கொண்டாடுறது, ஒரு சர்வதிகார ஆட்சி கொண்டாடுறதுன்னா வந்து தெருக்களிலே பெரிய புரட்சி வெடிக்கணும், ராணுவ அதிகாரிகள் வந்து அதிபர் மாளிகையை பிடிப்பார்கள், பீரங்கிகளை கொண்டு வந்து தெருக்களிலே நிறுத்துவார்கள். அப்படிதான் அந்த நாட்டில் ஜனநாயக ஆட்சி வந்து முடிவுக்கு வரும். ஆனா இன்றைக்கு வந்து அப்படி அல்ல. இன்றைக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜனநாயக தேர்தல்களின் மூலமாகவே பாசிச ஆட்சியை கொண்டு வருவது. அதாவது டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் கவர்மெண்ட் த்ரூ பாசிஸ்ட் எலெக்ஷன். அது மாதிரி அந்த பாசிஸ்ட் கவர்மெண்ட் எலெக்டட் த்ரூ டெமோக்ராட்டிக் ப்ராசஸ். இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, வாக்காளர்களையே வந்து இது வரைக்கும் வந்து ஒரு அரசியல் கட்சி பாசிஸ்ட் கட்சியா இருந்தது, அந்த கொள்கைகள் பாசிஸ்ட் கொள்கைகள், தலைவர்கள் பாசிஸ்ட் தலைவர்கள், அப்படி பாசிசத்தில் நம்பிக்கை உள்ள தலைவர்கள், இப்படிலாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, வாக்காளர்களையே பாசிச வாக்காளர்களாக மாற்றுவது, அவர்களுக்கே வந்து மத வெறி ஊட்டுவது, அவர்களுக்கே வந்து சாதி வெறி ஊட்டுவது, அவர்களுக்கே வந்து உணர்ச்சி ஊட்டி எமோஷனல் ஆக்கி ஒரு திடீர்னு ஒரு நெருக்கடிக்குள்ள கொண்டாந்து அவர்களை வாக்களிக்க வைப்பது. நீங்க இந்த புல்வாமா அட்டாக் எடுத்தீங்க, அந்த புல்வாமா அட்டாக் நடக்க முன்னால அந்த எலெக்ஷன்ல வந்து பாஜக வந்து வெற்றி பெறுவதற்குள்ள வாய்ப்பே இல்லை. ஆனா புல்வாமா அட்டாக் நடந்து முடிஞ்ச உடனே தேசம் முழுவதும் ஒரு மனநிலை மாறி மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஒட்டுமொத்தமாக வந்து பாஜகவுக்கு வாக்களித்தார். அதே போல ஒரு பெரிய மத மோதல் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த மத மோதலினுடைய வெளிப்பாடுதான் வாக்குப்பெட்டிகளில் கிடைக்குமே ஒழிய கொள்கை சார்ந்தோ அல்லது அரசாங்கத்தினுடைய திட்டம் சார்ந்தோ அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் சார்ந்தோ வாக்காளர்கள் வாக்களிக்க மாட்டார். ஆகவே இன்னைக்கு வந்து பாஜகவிடம் இருக்கிற அந்த பொருளாதார வசதி இன்னைக்கு இந்தியாவிலே வந்து, இந்தியாவிலே மட்டுமல்ல உலகத்திலே மிகப்பெரிய பணக்கார கட்சி இன்னைக்கு பாஜக தான். உலகத்தில் எந்த நாட்டில் இருக்கின்ற ஜனநாயக நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் கட்சிக்கும் இவ்வளவு பெரிய நிதி வசதி கிடையாது. அதாவது நம்ம தேர்தலுக்கு ஆகிற செலவே வந்து போன தேர்தலுக்கு 3300 கோடி தான் சொல்றாங்க, ஒரு கூட 40-50 கோடி இருக்கலாம். ஆனா பாஜக வசூல் பண்ண நன்கொடை 10,000 கோடி. அப்போ ஒரு தேசத்திற்கு ஆகிற தேர்தல் செலவை விட 3 மடங்கு தேர்தல் நன்கொடைகளை வசூல் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த நாட்டில இருக்கிற ஒரு மிகப்பெரிய முதலாளிகளையும் மிகப்பெரிய ஆதிக்க சக்திகளையும் தன் கையில வைத்திருக்கக்கூடிய கட்சி. மற்ற கட்சிகள்லாம் பாப்பர் கட்சிகள். மற்ற கட்சிகள்லாம் வந்து யாராவது நன்கொடை கொடுத்தாங்கன்னா அந்த நன்கொடை கொடுத்தவங்க மறுநாள் வந்து சிபிஐ ரைடுக்கு போயிட வேண்டியிருக்கும், இடி ரைடுக்கு போக வேண்டியிருக்கும், ஜெயிலுக்குள்ள போக வேண்டியிருக்கும். அதாவது ஒரு குழந்தை ராகுல் காந்தி அவர்கள் போகின்ற போது ஒரு தன்னுடைய உண்டியல்ல சேர்த்த பணத்தை கொண்டாந்து ராகுல் காந்தி கையில கொடுத்து ஒரு நல்ல காரியத்துக்கு இதை பயன்படுத்துங்கன்னு கொடுக்குது. அதற்காக வேண்டி அதற்காக அந்த குழந்தையினுடைய தாயையும் தகப்பனையும் கூப்பிட்டு மிரட்டி ராகுல் காந்தியை எதிர்த்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லி, ஆனால் அதை மாட்டேன்னு சொல்லி கடைசியில் அவர்கள் 2 பேரும் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு செய்திகள்லாம் வருவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை கொடுக்கிற பெரும் தொழிலதிபருடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஏன் சொல்றேன்னா, நிராயுத பாணியாக மற்ற கட்சிகள் நினைக்கிறது. இன்னைக்கு போர்க்களத்துல பாஜக வந்து பீரங்கி, விமானங்கள், அணுகுண்டுலாம் இருக்கு. மற்ற கட்சிகள் கையில ஆயுதங்களும் கிடையாது, வெறும் கைகளை கட்டி கொண்டுதான் தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலே தான் தேர்தலை வந்து நம்ம மேல தள்ளுகிறது. அதனாலதான் பயப்படுகிறோம்.
இந்த தேர்தல்கள் மூலம் அவர்கள் என்ன செய்ய நினைக்கிறார்கள் என்று சொன்னால் இந்தியா முழுமையும் பஞ்சாயத்து தேர்தல் இருந்து பஞ்சாயத்திலிருந்து டெல்லி வரைக்கும் ஒரே தாமரை சின்னம், ஒரே நாடு, ஒரே தேர்தல், மாநிலங்கள் இல்லை, மாநில கட்சிகள் இல்லை, மாற்று கலாச்சாரங்கள் இல்லை, இனிமே ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே நாடு அப்படின்னு. ஆனா ஒரே சாதின்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அது அவங்களுக்கு ஏற்புடைய கொள்கை இல்லை. சோ இதையெல்லாம் பார்த்து தான் இன்னைக்கு நம்ம இதை எதிர்க்கிறோம்.